யோ போதும் நிறுத்தியா, போதுயா உன் நாடகம் நடிப்பு எல்லாம் போதுயா. எங்க அப்பாவுக்கு எனக்கு இடையில ஒரு சின்ன விரிசல் கூட வந்தது இல்லையா, எல்லாம் ஒன்னாலையும் உன் பொண்ணாலையும் உன் ஃப்ராடு குடும்பத்தாங்க வந்துச்சு அப்படின்னு வந்து இப்ப தங்கமையோட அப்பாவை பார்த்து கடுப்பாய் சரவணன் கத்தி பொலார் நிறைய என்னடா டே வயசுக்கு மரியாதை கொடுக்காம என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஷாக் ஆக போற தருணத்துக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து வீட்டில் வந்து இன்னைக்கு சொல்லிடுவாங்க இப்பயாச்சும் வந்து நடந்துடும், இது கனவு இல்லை அப்படின்னு நம்மளும் நினச்சிக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு தரையும் சரவணா வந்து இப்போ யோசிச்சிட்டே இருக்காரு. அப்பா நான் பெரிய தேவையில்லாமல் கோவப்பட்டேன்ப்பா, அப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு மாற்றி என்னென்னவோ பேசி பார்க்குறாரு. பேசி இப்பயும் வந்து தங்கமையில் எப்படியோ நம்ம தப்பிச்சிடறோம்னு ஒவ்வொரு நாளாக யோசிச்சுட்டு இருந்தாலும் கூட திருப்பி கடையில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பழனிவேலுடைய ஆப்சன்ஸில் அவர் இல்லைங்கிறதுனால வந்து எல்லா வேலையும் இப்போ வந்து சரவணம் தான் பண்ண வேண்டியது இருக்குது. அவர் போய் எல்லா டெலிவரியும் பண்ணிட்டு வந்து அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சு டயர்டாகி உட்காந்துருக்கும் பொழுது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாணிக்கம் திருன்னு வந்து முடிச்சுட்டு வந்து கடைக்குள்ள நுழையிறாரு. ஏன் அப்படின்னா வந்து எப்பா அந்த 10,000 ரூபா பணம் என்னதான்ப்பா ஆச்சு, அங்கே வீட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்குப்பா, எப்போ வேணாலும் எல்லா உண்மையும் தெரிய வந்துரும்ப்பா, இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ளே இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லிடுவார் போலப்பா, தயவு செஞ்சு அந்த பணத்தையாச்சும் கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னால் கொடுக்க முடியலையம்மா, நான் கேட்டு பார்த்தேன் எல்லா பக்கமும் தர முடியல, தரமாட்டேங்கிறாங்க, யாரும் கடன் கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வேணா கடை கல்லா இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடு, நானே திருப்பி அதை கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் கணக்கில் வந்து ஓட்ட விழுந்துரும் அப்படின்ட்டு இந்த பக்கம் தங்கமயிலும் கடுப்போடு இருக்காங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து இவங்க 2 பேத்துக்கும் பயம் கொடுக்குற மாதிரி அந்த மீசக்காரர் கடைக்குள்ளே வராரு. அவர் கடைக்குள்ளார வந்தவர், ஏன்பா பாண்டியா என்னப்பா அந்த பணத்தை கொடுத்தேன், இந்த பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி கால் பண்ணி கேட்குற, அதான் நேர்லேயே வந்து சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னா, என்ன பணத்தை கொடுத்தீங்களா, நீங்கள் எப்போ கொடுத்தீங்க அப்படியே கலப்பாக 4 டெலிவரியை முடிச்சு அப்படியே டயர்டாக உடம்பு முறுக்கிக்கிட்டே ஏறி நடந்து வர்றாரு சரவணன் நடந்து வர அதே டைமில் வந்து என்னப்பா எப்போ கொடுத்தேன்னு கேட்குற, ஏப்பா கொடுத்து 5 நாள் ஆயிடுச்சு, அந்த கணக்கில் வந்து நீ ஒழுங்காக எழுதாம விட்டு எனக்கு கால் பண்ணி வந்து என்னென்ன கொடுக்காம இருக்கீங்கன்னு ஒரு மாதிரி வந்து ரஃபாக பேசுறியப்பா, எனக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு, இத்தனை வருஷம் பழக்கம், நீ பேசாமல் இப்படி வந்து பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பேசுகிற, பணம் கொடுத்துட்டேன்னு சொன்னால் வந்து எப்போ கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குற, என்னப்பா நீ அப்படின்னு திருப்பி கேட்க ஆரம்பிக்க, என்னென்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு உள்ள சரவணா வந்து அவரை பிடிச்சி கேட்குறாரு. கேட்கும்பொழுது இல்லைப்பா சரவணா, அன்னைக்கு பணத்தை வந்து கொடுத்து போயிட்டேன், அவங்க அப்பா திருப்பி என்ன பணத்தையே கொடுக்கல, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, எப்படி இது வியாபாரம் பண்ணுறது நாங்கன்னு கேட்குறாரு. நான் போய் பணம் கொடுக்காம இருப்பேனாப்பா, ஒரு நாள் நான் டைம் லேட்டாக கொடுத்துருக்கேனாப்பா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க, இந்த பக்கம் தங்கமயிலோட அப்பாவுக்கு அள்ளு விட்டுருச்சு. ஐயோ அப்படின்ற மாதிரி நம்ம மாட்டிக்க போகிறோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க, நீங்கள் எப்போங்க பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு வந்து பணம் கொடுக்கலையா என்ன கொடுத்துதான் எனக்கு தெரிஞ்சிருக்காதானே அப்படிங்கும் போது, என்னப்பா சொல்ற, ஏமா நீ சொல்லலையாமா அப்படின்னு தங்கமயில பார்க்க, தங்கமயில் அப்படியே திருன்னு முழிக்கும் போதே சரவணனுக்கு பாதி புரிஞ்சிச்சு. சரவணன் அப்படியே முறைச்சு பார்த்தே இருக்காரு. தங்கமயில பார்த்துட்டு இருக்கும் போது, ஏன்பா இப்போ கூட வர வழியில உன்னோட அந்த மச்சான் இருக்கானே பழனிவேல், அவன் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கான், அந்த கடையில் இருக்க அந்த புள்ள அவன் பொண்டாட்டி, அவன் என்னை கூப்பிட்டு அதுக்கு என்ன வர வழியில மறிச்சு இந்த கடையில் வந்து ஜாமான் வாங்க, இந்த கடையில் வந்து காசு கம்மியாக தரோம், 500 ரூபாய்க்கு வாங்கினா வந்து சக்கரை தரோம், 1000 ரூபாய்க்கு வாங்கினா என்ன தரோம்னு என்னென்னவோ பேசிச்சு. ஆனால் வந்து நான் என்னோட விசுவாசம் உனக்கு உன் கடையில் தான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நீ ஏதோ நான் பணத்தை கொடுக்கலன்னு பேசுறியப்பா அப்படின்னு திருப்பி இப்போ ஆரம்பிக்க, உடனே என்ன தானே ஆச்சு, எப்போ நான் பணம் கொடுத்தீங்க அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது, எப்போ பணம் கொடுத்தனா, ஏதோ அன்னைக்கு வந்த போது வந்து உன் மருமக இருந்துச்சு, அப்புறம் சம்மந்தி இருந்தாரு, அவர் தான் கல்லால் உட்காந்துருந்தாரு, சரி ஓகே வந்து அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா வந்து நான் கொடுத்துறேன், நான் தான் சம்மந்தி, தெரியாது அவங்களுக்கு, மூத்த பையனோட மாமனார் நான் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கி பாக்கெட்ல போட்டாரு அப்படின்னு ஓ அப்படின்னு ஷாக் ஆகி இந்த பக்கம் பாண்டியன் அவங்கள பார்க்க, இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்படியே வந்து சரவணன் அப்படியே வந்து ஒரு முறைக்கிறாரு தங்கமயிலுக்கு அழுகியே வந்துருது. ஸோ அவங்களும் திருன்னு முழிச்சுட்டு இருக்க, அப்படியா அண்ணா அப்படின்னா வந்து ஐயோ அப்பா மாமா என்கிட்ட கொடுத்தாருப்பா, நான் தான் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு. டேய் என்னடா அறிவு இருக்காடா உனக்கு, ஏன்டா மறந்துட்டேன்னா என்னடா பழக்கது, நான் வேற அண்ணனை வேற கால் பண்ணி வேற நான் ஒரு மாதிரி பேசிட்டேன், அவரும் இவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாரு அப்படின்ட்டு, சாரிண்ணா மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னா வந்து பரவாயில்லப்பா இனிமேல் அந்த மாதிரி நடந்துக்காம இருப்பா அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிட்டார். மனசு கஷ்டமாயிடுச்சுப்பா எனக்கு, அதனாலதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து தங்கமயில் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து டக்குன்னு வந்து இப்படி சரவணன் திரும்பி இப்படி பார்த்து, எங்கேயா பணம் அப்படிங்கிறாரு. டேய் சரவணா, ஏடா பணத்தை என்கிட்ட கொடுக்க வேண்டியதுடா, என்னடா எதுக்கு அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க அப்படின்னா, பா ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்னா, டேய் ஏடா மரியாதைலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னா, அப்பா ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்ட்டு, எங்கேயா பணம் எங்க பணம் அப்படின்னு சட்டக்காலரை பிடிச்சி உழுக்க போகும்போதே வந்து மாப்பிள்ள அப்படிங்கும்போது எங்கன்னு இந்த பக்கம் தங்கமயில் வந்துட்டே இருக்கும்போது, சொல்லியோ அப்படின்னு இப்படி தள்ள போகும்போது கை தெரியாம கண்ணத்தை பட்டுருது. இப்படி தள்ளதான் போறாரு வேகமா, ஆனா பட சப்புன்னு அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. உடனே என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துட்டு, மாமா எங்க அப்பாவை போய் அப்படின்னா, கொலையே பண்ணிட்டு வேணாம், அந்த அளவுக்கு கான்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரவணன் கொந்தளிக்க ஆரம்பிக்க, என்னடா நடக்குது இங்கே, என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு இந்த பக்கம் கோவமா கத்துறாரு. இப்போ பாண்டியன் கத்துனோடனே வந்து, பா
பணத்தை இருந்தாலும் வாங்கிட்டு இருந்தாலும் எடுத்து பாக்கெட்டில் போட்டு போயிட்டார். இதுக்கு முன்னாடி கடையில் கல்லால் பணம் திருடு போச்சு. ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து பழனிவேல் மாமா தான் திருநார், நீங்கள் பழனிவேல் மாமாலாம் திருடல, என் கண்ணால் பார்த்துருக்கேன். இந்த ஆள் தான் திருநார், இந்த ஆள் திருடினது எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் ஒவ்வொரு தடவையும் வந்து சரி ஓகே சொன்னால் உங்களால் தாங்கிக்க முடியாதுன்னு காப்பாற்றிக்கிட்டே உட்காந்துருந்தேன். அதில் ஆனால் மாமா மேலே பழி போட்டிருக்கேன், எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் இந்த ஆள் தான் காரணம் அப்படிங்கிட்டே என்னடா பேசுகிற சம்பந்தியை பற்றி அப்படின்னா, சம்பந்திலாம் இல்லைப்பா, இந்த குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம்ப்பா, எனக்கு இதுக்கு மேலே இங்கே வச்சு எதுவும் பேச விரும்பலப்பா அப்படிங்கும் போதே வந்து இன்னொருத்தவங்க யாரோ கடையில் ஜாமான் வாங்க வந்துட்டாங்க. அப்படியே எல்லாரும் அமைதியாகிட்டாங்க. அமைதியான வேகத்தோட வந்து சரவண வேகமாக கிளம்பி நான் வீட்டுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு தலைவலிக்குது எனக்கு அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போக, இந்த பக்கம் தங்கமயிலோட அப்பாவும் அவங்களும் கிளம்பி உடனே வந்து வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சி வர, இப்போ வந்து பாண்டியனும் வந்து கடையை வந்து விட்டுட்டு என்னடா அது என்ன என்னென்னவோ சொல்கிறான் அப்படின்னு இவங்களையும் பார்த்து முறைச்சிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது தான் வீட்டில் வச்சு இன்னொரு ட்ராமா நடந்து இப்போ பூந்தொட்டியை தூக்கி தலைமையாலே தூக்கி போடுற அளவுக்கு சரவணனுக்கு கோவம் வரப்போகுது. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நானும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன். ஒவ்வொரு தடவையும் நானும் வந்து இதை மறைச்சிடலாம்னா இவன் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து இவளை நான் திட்டுறதை எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவளை நான் ஏன் திட்டுறேங்கிறத மட்டும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கா. இதில் அம்மா கிட்டக்க இன்னைக்கு எனக்கு இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்கு போல, அதனால தான் அப்படி நடந்துக்கிறேன் இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் இவ குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம், இவ ஒரு பக்கா ஃப்ராடுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான் அப்படிங்கும் போதே கோமதி வாங்கி விழ, கோமதியும் தூக்கி உட்கார வச்சு என்னம்மா ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து தண்ணி தெளிச்சு விட்டு, என்னமா அவள் படிக்கவும் இல்லை, அவளுக்கு வயசு ஜாஸ்தி, அவள் வந்து அவங்க அப்பா திருட்டுத்தனம் பண்ணிருக்காரு, இவள் வேலைக்கு போகிற நம்மள்கிட்ட பொய் சொல்லிட்டு தான் போயிருக்கா எல்லா இடத்துலையுமே, டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா எங்கேயோ வந்து கொலையடியில் உட்காந்துட்டு வந்துருந்துருக்கா. எல்லா கேவலமான காரியத்தையும் பண்ணிட்டு நான் வீட்டை விட்டு அனுப்பின உடனே குழந்தை வயிற்று இருக்குன்னு இன்னொரு பொய்யை சொல்லிட்டு வந்தா. இவ கூட வாழவே எனக்கு பயமா இருக்கு. என்னைக்கு நைட் நான் தூங்கும் போது கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டு போகலான்னு தெரியல. அத்தனை பொய் சொல்ற ஒரு கேரக்டர். அவள்கிட்ட வாயை திறந்தா உண்மையே வராது. உங்கள்ட்ட நீங்க அவ பேசுறதெல்லாம் நம்பி ஏண்டான்னு கேட்டீங்களே, ஒவ்வொரு சண்டையிலையும் நான் பேசுனதை அப்படியே மாத்தி சொல்லுவான். நான் உங்கள்கிட்ட காலையில விஷயத்த சொல்லிடலான்னு சொன்னா அவன் நைட்டே என்ன பண்ணுவா, பிளான் பண்ணி பைய தூக்கிட்டு வந்து நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நிற்பான், நான் ஓடி போறேன், நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து இந்த ஆளு இந்த அம்மா எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். மொத்தமா அந்த குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம். அந்த நியூஸ்ல எல்லாம் வரும்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ராடு குடும்பம் இவங்க அப்படிங்கிறத போட்டு உடைச்சா கரெக்டா இருக்கும். ஆனா அதை இழுத்து தள்ளிட்டு இருக்காங்கிறதான் கொடுமையான விஷயம். இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து திருப்பி கடைக்கு போய் அந்த விஷயம் நடக்காம இங்கேயே தெரிய வந்துருச்சு அப்படின்னா இங்க பாதி விஷயம் தான் தெரிய வரும், அந்த 10,000 மீட்டர் தெரிய வராது. அப்ப அதுவும் தெரிய வந்துட்டு இங்க வந்து வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் பூந்தொட்டியை தூக்கி போட்டு வந்து உடைக்கிற சம்பவங்கள், அந்த ப்ரோமோல காமிச்ச சம்பவங்கள்லாம் நடந்தாதான் கரெக்டா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா வந்து திருப்பி இப்பவே நைட் ஆன மாதிரி இருக்குதே, கடைக்கெல்லாம் போக மாட்டாங்க, இன்னைக்கு நாளைக்கு எபிசோட்லயே எல்லா உண்மைகளும் தெரிய வந்துடும் அப்படின்னா வந்து இந்த நகை விஷயத்தையும் வந்து ராஜி சொல்லணும். ராஜி எப்பயோ சொல்லியிருக்கணும். ஆனால் வந்து அவங்க தங்கமயில காப்பாற்றுறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு சொல்லாம விட்டாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு தெரியும் இந்த குடும்பத்தில் யாரும் பணத்துக்காக ஆசைப்படுறவங்க நகைக்காக ஆசைப்படுறவங்களாம் பெருசாக கிடையாதுன்ட்டு. அப்படிங்கும் போது இவங்க சொல்லியிருந்திருக்கலாம். அது வந்து முன்னாடியே வந்து இதான் உண்மைன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ சொன்னால் இப்போ ராஜிக்கும் கரெக்டாக திட்டு விடுற மாதிரி சம்பவங்கள் தான் நடக்க போகுது. ஸோ இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் அடுத்தடுத்து இருக்குதுங்கிற பற்றியும் இந்த எபிசோடில் ஆனால் உடனே கொண்டு வராமல் சீரியலை இழுத்து தள்ளி வெள்ளிக்கிழமை கொண்டு வராங்க. அதான் அதில் வந்து இந்த மாணிக்கம் ஒரு மாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. அப்படின்னு நம்மளுடைய மற்ற சீரியல் ப்ரெடிக்ஷன்ஸையும் பாருங்க. மகாநதிக்கான ஒரு பயங்கரமான ப்ரெடிக்ஷன் இருக்கு, அதையும் பார்த்து அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.